Hi enemies. மே மாசம் மழை பெஞ்சா அதை கோடை மழைன்னு சொல்லுவோம். செப்டம்பர் மாசம் மழை பெஞ்சா அதை பருவமழைன்னு சொல்லுவோம். அதிகமா மழை பெஞ்சா அதை வெள்ளம்னு சொல்லுவோம். கம்மியா மழை பெஞ்சா வறட்சின்னு சொல்லுவோம். இது எதுவுமே நம்ம கையில இல்ல. பிகாஸ் இயற்கையை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யாரு சொன்னா இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு? இயற்கையை கண்ட்ரோல் பண்றதுக்கு டிவைஸ் இருக்கு. இயற்கையை கண்ட்ரோல் பண்றதுக்கு டிவைஸா? இது என்ன புதுசா இருக்கு? ஹார்ப்பால கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹார்ப்பா அப்படின்னா? ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் ஆரல் ரிசர்ச் ப்ரோக்ராம். இது எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா அப்படிங்கிற சிட்டில இருக்கு. அப்படி இந்த லேப்ல என்னதான் பண்றாங்க? குட்டி குட்டி டவர்ஸா 180 டவர்ஸ் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஹை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீமை ஜென்ரேட் பண்ணி டைரக்டா அட்மாஸ்பியருக்கு மேல உள்ள அயனோஸ்பியருக்கு சென்ட் பண்றாங்க. அயனோஸ்பியர்னா என்னன்னா, எப்படி சாண்ட்விச் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் லேயர்ல பன்னு, செகண்ட் லேயர்ல தக்காளி வெங்காயம் சாஸ்னு லேயர் லேயரா பிரிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி பூமிக்குள்ள கிரஸ்ட் மேண்டில், பூமிக்கு வெளியே அட்மாஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர்னு இருக்கும். ரெண்டு மேகம் மோதும் போது இடிமின்னல் உருவாகும். அதை சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அயனோஸ்பியர்ல ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கும். அதை இங்க உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீம் மூலமா எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு விதை போட்டது டெஸ்லா, உருவாக்குனது பெர்னார்ட் ஈஸ்டன். ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உலகத்துக்கே ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டை அமெரிக்கன் கவர்மெண்ட் எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க? எல்லாருக்குமே ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிருச்சுன்னா நிலக்கரி, டீசல், பெட்ரோல்னு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மூணையுமே யூஸ் பண்ணலன்னா அமெரிக்காவோட எக்கனாமி காணாம போயிடும். ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு கிளைமேட் கண்ட்ரோல் டிவைஸா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ணா என்ன எங்க பார்த்தாலுமே ஒரே வெள்ளமா இருக்கு. சாப்பிட்டோம் 2 நாள் ஆச்சு. கையெல்லாம் நடுங்குது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்தா. அண்ணா இந்த தண்ணி இல்லை, விலை கூட 120 ரூபாய். பார்க்க கொஞ்சம் கருப்பா இருக்கும். பக்கத்துல தாம்ல சாக்கடை ஓடுது, அது தண்ணி கருப்பா தான் இருக்கு. அண்ணா அமெரிக்காவுக்கு கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்றது மூலமா என்ன லாபம்? ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மழை அதிகமா பெய்ய வைக்கவும் முடியும், மழையே வராம தடுக்கவும் முடியும். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? 2 நாடுகளுக்கு இடையில போர் வந்துச்சுன்னா கன்னு, வெப்பன் எல்லாத்தையும் எடுத்துட்டு சண்டை போடுற இடத்துக்கு போகணும். சண்டை போடுறவங்களுக்கு ஃபுட்டு, ஷெல்டர், இறந்து போனவங்களுக்கு நிவாரணம்னு நிறைய செலவாகும். ஸோ சிம்பிளா அந்த நாட்டுல வறட்சி உருவாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் பஞ்சம் பட்டினியில எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. இவங்களும் சிம்பிளா போரையே வின் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இது எல்லாமே பண்றாங்க. ஹார்ப் லேபை ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் ஆர்மி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த லேபுக்கு யாருக்குமே போக பெர்மிஷன் கிடையாது. ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. அந்த லேப்ல உண்மையிலே என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ, ஹார்ப் லேப் வாசல தான் நிற்கேன். ஏல உன்னை அங்கே எவனோ போச்சோன்னா அமெரிக்கன் ஆர்மி சுட்டு மலர்த்தி விடுவாங்களே. அட பாவிகளா, இவ்வளோ லேட்டாக சொல்லுவீங்க? இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.